அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மாபெரும் கிருபையால் அவன் நம்மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய ஜும்மா என்கிற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம் மறுமையில் வெற்றி பெறுவதற்காக நம்மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளையும் பல்வேறு நல்லறங்களையும் நாம் செய்து வருகின்றோம். நம்முடைய மார்க்க கடமைகளையும் நம்முடைய நல்லறங்களையும் அழிந்து போகாமல் நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடம் ஒரு முக்கியமான அம்சம் இருக்க வேண்டும். அந்த முக்கியமான அம்சம் நம்மிடம் இல்லை என்று சொன்னால் நாம் எவ்வளவுதான் அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டாலும் இறைவனுக்காக அவன் விதித்துள்ள கடமைகளை நிறைவேற்றினாலும் அது மறுமையிலே நமக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாமல் ஆகிப்போய்விடும். இறைவன் விதித்திருக்கக்கூடிய அந்த கடமைகளை செய்வதன் மூலமாக மறுமையிலே நமக்கு நன்மைகள் கிடைக்காமல் போவதோடு மட்டுமல்லாமல் இந்த இபாதத்துகள் சில நேரங்கள் நமக்கு பாவமாக மாறி நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். அதற்கு அந்த முக்கியமான அம்சம் நம்முடைய எல்லா செயல்பாடுகளிலும் நிறைந்திருக்க வேண்டும். அந்த முக்கிய அம்சம் என்னவென்று சொன்னால், நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்திலே படைத்த இறைவனை தவிர வேறு யாருக்கும் பங்கு இருக்கிறது என்ற எண்ணம் நம்மிடம் இருந்துவிடக்கூடாது. வேறு எந்த ஒரு நோக்கத்திற்காக உலக ஆதாயத்திற்காக நம்முடைய காரியங்கள் அமைந்து விட்டது என்று சொன்னால் அது மறுமையிலே நமக்கு எந்த பலனளிக்காமல் போவதோடு மட்டுமல்ல நம்ம நரகத்துல கொண்டு போய் சேர்த்தோம். இபாதத்துகள் என்று நாம் செய்தால் கூட அது பலனளிக்காமல் பாவமாக மாறக்கூடிய நிலைமை எப்போ வரும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் அது தூய்மையானதாக இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய காரியம் இறைவனுக்காக செய்கிறோம் என்ற அந்த எண்ணம் இருக்க வேண்டும். அந்த உள்ளம் பரிசுத்தமானதாக மாசுபடாமல் இருந்தது என்று சொன்னால் நம்முடைய எண்ணம் இறைவனுக்காகத்தான் எதையும் செய்கிறோம் என்ற அந்த எண்ணம் சுத்தமான எண்ணமா இருந்தது என்று சொன்னால் அதுதான் நமக்கு மறுமையிலே பலனளிக்கக்கூடியதா இருக்கும். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள், உள்ள தூய்மையான இருக்கணும். உடம்புல ஒரு பாகம் இருக்கிறது, அந்த பகுதி கெட்டுவிட்டது என்று சொன்னால் உடம்புல உள்ள எல்லாமே கெட்டு போய்விடும். உறுப்புகள் அனைத்து செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் கெட்டு போய்விடும். அந்த பகுதி சீராகிவிட்டது என்று சொன்னால் உடல் உறுப்புகள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் சிறந்ததாக ஆகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அலாவ இன்னஃபில் ஜஸதி முல்ஹா, உடல்லே ஒரு உறுப்பு இருக்கிறது, ஒரு பகுதி இருக்கிறது, அதை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். இதா சலகல் ஜஸது குல்லுஹு, அது சீராகிவிட்டது என்று சொன்னால் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் சீராகிவிடும். இதா ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, அந்த உறுப்பு கெட்டுவிட்டது என்று சொன்னால் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் கேடு விளைக்கக்கூடியதா மாறி போய்விடும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் நமக்கு எச்சரித்திருக்கின்றார்கள். அப்போ நம்முடைய உள்ளம் தூய்மையானதா இருக்கணும். எந்த ஒரு காரியத்தை செய்வதா இருந்தாலும் அது இறைவனுக்காக செய்கிறோம் என்ற அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்துல வரணும். தொழுகிறோமா இறைவனுக்காக செய்யணும், நம்ம தொழணும். மற்றவங்க பார்க்கறதுக்காக தொழக்கூடாது. எல்லாரும் போறாங்களே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறாங்களே, சும்மா இருக்கிறது போயிட்டு வந்துருவோமே அப்படி நம்ம தொழ வந்துடக்கூடாது. தொழலன்னா விமர்சனம் பண்ணுவாங்களே, குறை சொல்லுவாங்களே, இதன் மூலமா நம்ம இவனா சிறந்த இபாதத்துள்ளோம் அப்படின்னு சொல்லி நம்மளை விமர்சனம் பண்ணிடுவாங்களே, இவனா கொள்கைவாதி என்று நம்மளை தூத்திடுவாங்களே என்று பயந்து போய் நம்ம வந்துடக்கூடாது. அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்ம வணக்கத்தை நிறைவேற்றி வந்திருக்கிறோம், அதுக்காக தொலை அப்படி நம்ம உள்ளத்துல வரணும். அதுதான் இறைவன் நமக்கு பலன் அளிக்கும். இல்லைன்னா அது நம்ம நரகத்துல கொண்டு போய் சேர்த்துரும். ரசூலுல்லாஹ் அதான் சொல்றாங்க, சிறிய இணை வைப்பை குறித்து உங்களிடம் நான் அஞ்சுகிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சிறிய இணை வைப்பை குறித்து, இணை வைப்புனா நமக்கு தெரியும் ஷிர்க், அல்லாஹ்வுக்கு நிகராக வேற ஒருத்தரை நம்ம இணையாக கருதி வணங்குறது, அல்லாஹ்வுடைய பண்புகளை வேற ஒருத்தருக்கு வேற பொருட்களுக்கு இருப்பதா நினைத்து அதை வழிபடுவது, அதுதான் ஷிர்க், இணை வைப்பு. சிறிய இணை வைப்புன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நான் பெரிய இணை வைப்பை குறித்து உங்களை அஞ்சல, நீங்க அல்லாஹ் தவிர வேற யாரையும் வணங்குங்க நான் அஞ்சல, நீங்க செய்ய மாட்டீங்க எனக்கு தெரியும், கல்ல மண்ணை வணங்க மாட்டீங்கன்னு தெரியும், மனுஷனை வணங்க மாட்டீங்கன்னு தெரியும், ஆனா சிறிய இணை வைப்பு குறித்து நான் அஞ்சுகிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் தோழர்கள்ட்ட சொல்றாங்க. தோழர்கள் கேட்கிறாங்க, அது என்ன சிறிய இணை வைப்புன்னு கேட்ட உடனே அதுதான் ரியா, மறைவான இணை வைப்பு, உங்களுக்கே தெரியாது, ஆனா நீங்க இணை வைப்பை செய்துட்டு இருப்பீங்க.
நீங்க செய்துட்டு இருக்கக்கூடிய காரியம் என்னது? இணை வைக்கக்கூடிய காரியமா அல்லாஹ்வோட கருதப்படும். அப்படிப்பட்ட காரியமா போயிடும். அதுதான் உங்ககிட்ட நான் பயப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னொரு சந்தர்ப்பத்துல சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. சஹாபாக்கெல்லாம் இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பழைய விஷயங்கள்லாம் பேசும்போது சில வருங்கால விஷயங்களை பத்தி பேசுறாங்க. தஜ்ஜாலுடைய வருகை சம்பந்தமா பேசுறாங்க. அந்த நேரத்துல எப்படி உலகம் இருக்கும், எப்படி அதவரப்பட்டு போய் இருக்கும், மக்கள்லாம் எப்படி அல்லோல கல்லோலப்பட்டு இருப்பாங்க, அவன் என்ன மாதிரியான தீமைகளை மக்களுக்கு நிகழ்த்துவான், அந்த பாவம் அந்த தீமைகளை நம்ம தப்பிப்பது எப்படி அப்படிங்கிற மாதிரி அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் என்றாங்க. ரசூலுல்லாஹ் இதை கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதை விட பயங்கரமான ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லவா? நீங்க தஜ்ஜாலை குறித்து பயப்படுறீங்க, தஜ்ஜாலுடைய தீமைகளை பத்தி அதை பத்தி டிஸ்கஸ் பண்றீங்க, இதோட ஒரு முக்கியமான விஷயம் பயங்கரமான விஷயத்தை நான் சொல்லவா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுதான் மறைவான இணை வைப்பு. மறைவான இணை வைப்பை குறித்து நான் உங்கள்கிட்ட எச்சரிக்கை செய்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க மறைவான இணை வைப்பு என்னன்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் விளக்கமா சொல்றாங்க. ஒருவர் தொழுகிறார், தொழுது கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்கள் நம்மை உற்று நோக்குகிறார்கள், நம்ம பார்க்கிறாங்க அப்படிங்கிற கவனிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய தொழுகையை அழகுபடுத்துகிறார். தொழுகை அழகுபடுத்துறதுன்னா என்னது? சாதாரண நேரத்துல ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் தொழுகை முடிக்கக்கூடிய ஆளு, பேக்ல முக்கியமான ஆட்கள், விஐபிக்கள், தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, ஏதாவது அதன் மூலமா ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி யாராவது இருந்தாங்கன்னு சொன்னா அந்த நேரம் காமன் தான் தொழுவாரு. ருக்குல நின்னா ருக்குல நின்றுட்டே இருப்பாரு, சஜிதால கிடந்தா சஜிதால கிடந்துட்டே இருப்பாரு. அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நேரம் இழுத்து தொழுகையை ரொம்ப அழகுபடுத்தி தொழுகிறார். இதுதான் ரியா, இதுதான் மறைவான இணை வைப்பு. மற்றவர்களுக்காக மற்றவர்கள் பார்ப்பதற்காக தொழுகையை அழகுபடுத்தான்னு சொன்னா அதுதான் இணை வைப்பு, மறைவான இணை வைப்பு. அதுதான் பயங்கரமான விஷயம். மறுமையில உங்களை அவ்வளவு மோசமான விளைவை ஏற்படுத்தி விடும் சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த மக்களுக்கு எச்சரிக்கிறாங்க. தஜ்ஜாலை பத்தி பேசும் பொழுது அதை விட பயங்கரமா ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க, வான் பண்றாங்கன்னு சொன்னா அப்ப அது எவ்வளவு முக்கியமான விஷயம், எவ்வளவு கவனிக்க வேண்டிய விஷயம், எவ்வளவு பாரதூரமான விஷயம் என்பதை நம்ம விளங்கிக்கணும். நம்ம வணக்க வழிபாடு தொழுகைக்கு பத்தி ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க? தொழுகை மட்டும் எந்த ஒரு வணக்க வழிபாடுகளை நம்ம செய்தாலும் அது அல்லாஹ்வுக்காக செய்வாங்க. அந்த உள்ளத்துல அந்த நியத்து வரணும், அந்த எண்ணம் வரணும். எண்ணம் வந்தாதான் அது அல்லாஹ்விடத்துல கூலி தரக்கூடிய. இன்னமல் அமாலு பின்னியாத், உங்களுடைய செயல்கள் அனைத்துமே எண்ணங்களை பொறுத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. புகாரில முதல் ஹதீஸே அதுதான். உங்களுடைய செயல்கள் எதை பொறுத்து இருக்குது? எண்ணத்தை பொறுத்தா. நீங்க எண்ணத்துல செயலை செய்யறீங்களோ அதுக்குதான் அல்லாட்ட கூலி இருக்கும், அதுதான் அல்லாட்ட நன்மையை பெற்று தரும். வணக்க வழிபாடுகள் மட்டும் இல்லைங்க, சாதாரணமா நம்ம செய்யக்கூடிய அன்றாட செயல்கள் கூட அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்ம செய்யற மாதிரி செய்தோம்னு சொன்னா அது அல்லாட்ட கூலியை தரும். நம்ம நினைக்கிறோம் இபாதத்துகளை தான் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய நன்மை கிடைக்கும் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. சாதாரண நம்ம உலகத்துல செய்யக்கூடிய அன்றாட காரியங்களை கூட நாம அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்ம செய்தோம்னு சொன்னா அது அல்லாட்ட கூலியை தரும். இபாதத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யணும்னு நினைக்காம நம்ம செய்தோம்னு சொன்னா அது பாவமா போய் நம்ம நரகத்துல கொண்டு போய் செய்யறோம். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து போன்ற வணக்க வழிபாடுகள் காரியங்களை, இறைவனுக்கு செய்யக்கூடிய காரியங்களை அல்லாஹ்வுக்காக செய்யாம உள்ளத்துல வேற ஏதோ ஒரு எண்ணத்தோடு நம்ம செய்தோம்னு சொன்னா அது பாவம் மாறி, இபாதத்து பாவம் மாறி நம்ம நரகத்துக்கு கொண்டு போயிடும். உலகத்துல நம்ம சாதாரணமா செய்யக்கூடிய காரியம், நம்முடைய தேவைக்காக நம்ம செய்யக்கூடிய காரியத்தை அல்லாஹ்வுக்காக செய்வோம். இறைவா இதுல எனக்கு கூலியத்தா, இதுதான் உனக்காக வேண்டி செய்யற, நீ இந்த மாதிரி காரியத்தை செய்தா நன்மையை தருவான்னு எதிர்பார்த்து செய்யற அப்படின்னு சொல்லி நம்ம செய்தோம்னு சொன்னா அது நன்மையை தந்துடும். நம்ம கணவன் மனைவிக்கு நம்ம ஒரு கவலம் உணவை ஊட்டி விடுறோம். மனைவி கூட சந்தோஷமா இருப்பதற்காக, கணவன் மனைவியோடு சந்தோஷமா இருப்பதற்காக, வீட்டுல குடும்ப பிரச்சனை வராம இருக்கிறதுக்காக வேண்டி மனைவிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசி ஏதாவது சொல்லி எடுத்து குசிப்படுத்துறதுக்கு வேண்டி நம்ம ஒரு கவலம் உணவை உருட்டி வாயில ஊட்டி விட்டோம்னு சொன்னா அதுக்கு அல்லாஹ் கூலியை தருவான். அதுல அல்லாஹ் நன்மையை தருவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கோ, மனைவி தன்னுடைய கணவனுக்கோ ஒரு கவலம் உணவை ஊட்டி விட்டால் கூட, எடுத்து சந்தோஷமா கொடுத்தால் கூட அதில் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கூலி கிடைக்கும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் மக்களுக்கு சில சஹாபாக்கள் ஆச்சரியமா இருக்குது. நாம நினைப்போம் நாத்திகர்கள் கடவுளை இல்லைன்னு சொல்லவங்க கூட ஊட்டி விடுவான், இங்க காஃபிர்கள் கூட ஊட்டி விடுவான், அல்லாஹ்வை நம்பாதவங்க கூட ஊட்டி விடுவான். அவனுக்கு அல்லாஹ் கூலியை கொடுப்பானா? கூலியை கொடுக்க மாட்டான். ஏன் கொடுக்க மாட்டான்? அவன் சும்மா கொடுக்குறான். நம்ம கொடுக்கும்போது நம்ம அந்த மாதிரி கொடுத்தோம்னு சொன்னா நமக்கும் கிடைக்காது. நம்முடைய உள்ள எப்படி இருக்கணும்? பரிசுத்தமானதா இருக்கணும். இதை செய்யறது அல்லாஹ் சொல்றான், குடும்பத்தோடு வாழும் சொல்லிருக்கிறான். கணவன் மனைவி சந்தோஷமா இருக்குன்னு அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கிறான். மனைவியோடு சந்தோஷமா இருப்பது சிறந்தன்னு சொல்றான். அப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்குது, வலியுறுத்தி இருக்கக்கூடிய விஷயம். அப்படிப்பட்ட விஷயத்திற்காக வேண்டி இறைவா நான் இந்த காரியத்தை செய்யறேன்னு சொல்லி அந்த நெய்யத்தோடு உள்ளார்ந்த இறைவனுடைய நினைப்போடு நம்ம செய்தோம்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு அதுலயும் கூலி தருவான்.
அதுல நன்மை கிடைக்கும். சாதாரண விஷயம் நன்மையான காரியமா மாறி போயிருது. அன்றாட செய்யக்கூடிய காரியம் நமக்கு நன்மையா மாறி போயிருது. இறைவனுக்காக செய்யறோம் நம்ம நினைக்கணும். எந்த காரியத்தை செய்தாலும் அதை இறைவனுக்காக நாம் செய்கிறோம் என்னது எண்ணம் வரணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒருத்தர் வாகனத்துல ஏறது கஷ்டப்படுறாரு. ஒரு வாகனம், அந்த காலத்துல குதிரை ஒட்டகம் இருக்கும், அதுல ஏறுவதற்கு சிரமப்படுகிறார். நீங்க அவர் ஏறுவதற்கு துணை புரிவீர்கள், உதவி செய்றீங்க. அவர் கஷ்டப்பட்டு ஏறுறவரை கூட லேசா ஏறுறதுக்கு உதவி செய்து ஒரு வாகனத்துல ஏற்றி விடுறீங்க. அப்படி ஏற்றி விடுவது கூட சதக்கான்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுவும் தர்மம் சொல்றாங்க. நம்ம பணத்தை, பொருளாதாரத்தை, செல்வத்தை வாரி மக்களுக்கு வழங்குறது மட்டும் சதக்கா கிடையாது, தர்மம் கிடையாது. ஒருவர் கஷ்டப்படும் பொழுது அவருக்கு உதவி செய்து, அவர் காரியத்தை செய்யறாரு, அவர் வேலையை செய்யறாரு, அதை செய்ய முடியாம அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அவருக்கு நீங்க உதவி செய்தீங்கன்னு சொன்னால் அதுவும் சதக்கா தான். அதுவும் இறைவனிடம் நமக்கு நன்மையை பெற்று தரக்கூடிய காரியமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதை பத்தி விளக்குறாங்க. அப்ப நம்ம செய்யக்கூடிய உதவிகள் கூட, பாப்பா அம்மாவை கவனிக்கிறோம், சொந்த பந்தம் கூட ஒருங்கிணைஞ்சு வாழ நினைக்கிறோம், அது இறைவனுக்கு ஏதாவது நன்மை இருக்குதா? நீ பாப்பா அம்மாவை கவனிச்ச உடனே அல்லாவுக்கு எதிராக ஏதாவது நன்மை இருக்குதா? அல்லா கிரேட் ஏதாவது ஏறப்போகுதா? ஒன்னும் ஏறப்போறது இல்லை. ஆனா அல்லா என்ன பண்றான்? அது கூட நன்மையை தர்றான். தந்தையை கவனிக்கிறவன், தாயை கவனிக்கிறவன், குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடியவன், இவங்களெல்லாம் அல்லா என்ன பண்றான்? அவங்களுக்கு அல்லா கூலி கொடுக்குறான். ஏன் கொடுக்குறான்? இதெல்லாம் எதுக்கு செய்யணும்னு நினைச்சு செய்யணும்? அல்லாட்ட இருந்து கூலி கிடைக்கும்னு நினைச்சு செய்யணும். இறைவன் தந்தையை கவனித்தால் நமக்கு நன்மையை தருவான்னு நினைச்சு செய்யணும். தாயை கவனித்தால் இறைவன் நமக்கு நன்மையை தருவான்னு நினைச்சு செய்யணும். குடும்பத்தோடு சந்தோஷமா வாழ்ந்தால் இறைவன் நன்மையை தருவான் என்று நம்ம நினைச்சு செய்தோம் என்று சொன்னால் இறைவன் கூலி கிடைக்கும். ஏன்? இறைவனுக்காக நம்ம செய்யறோம். இதை செய்யறது உலகத்துல எதுவும் கிடைக்குங்கிறதுக்காக செய்யல, ஆதாயம் கிடைக்குன்னு நம்ம செய்யல. எதுக்காக செய்யறோம்? இறைவன் நமக்கு கட்டளை எடுக்கிறான், தாய் தந்தையரை கவனிக்க கட்டளை இருக்கிறான், அதனால நம்ம செய்யறோம். அதை நினைச்சு அந்த உள்ளத்துல அந்த எண்ணத்தோடு நம்ம செய்தோம் என்று சொன்னால் இறைவன் நமக்கு கூலியை தருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கு. அப்ப இஸ்லாம் எப்படி நமக்கு சொல்லுது? நீ இபாதத்தை கூட அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யலன்னா அதுல கூலி கிடைக்காது, நரகத்துக்கு தான் கொண்டு போயிடும். சாதாரண காரியங்களை கூட உள்ளத்துல இறைவனுக்காக செய்யும் அந்த அச்சத்தோடு அந்த எண்ணத்தோடு செய்து என்று சொன்னால் அதுல அல்லாட்ட கூலி கிடைக்கும். அல்லாஹ் உள்ளத்தை தான் பார்க்கிறான், வெளித்தோட்டத்தை பார்க்க. மனுஷன் அப்படி இல்ல. ஒரு மனிதன் ஒரு டெய்லர் நம்ம துணி தைக்க கொடுக்குறோம், அவருடைய ட்ரெஸ்ஸை நல்லா அழகா தச்சு தர்றாரு. தச்சு நல்ல அழகா ட்ரெஸ் தச்சு தந்தா நம்ம நினைப்போம், சூப்பர் டெய்லரு, எவ்வளவு அழகா ட்ரெஸ் தச்சு, அப்படி நம்ம நினைப்போம். ஆனா அவன் தச்சு தரும்போது என்ன சொல்லி தச்சிருப்பான்னு நம்ம தெரியுமா? இவனுக்கு எல்லாம் தச்சு கொடுக்கணுமே அப்படின்னு நினைச்சு செய்திருப்பான். இவ்வளவு அவசரமாக அப்படி எங்கதான் இவன் போக போறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு திட்டிகிட்டே கூட செய்திருக்கிறான். அது நமக்கு தெரியுமா? தெரியாது. அவனுடைய உள்ளத்துல உள்ளதை நமக்கு தெரியும். வெளிப்படையான தோற்றத்தை பார்த்து நம்ம என்ன பண்ணிடுறோம்? முடிவு பண்ணிடுறோம். ஒருத்தர் நமக்கு உதவி செய்தாருன்னு சொன்னா அவரை திட்டி நம்மளை நிந்திட்டு கூட நம்ம செய்திருக்கலாம். ஆனா நமக்கு என்ன தெரியும்? செய்தாரு அப்படிங்கிறதான் தெரியும். ஏன்? வெளிப்படைதான் நம்ம வச்சு நம்ம தீர்மானிக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில் அப்படி கிடையாது. நீ எவ்வளவு பெரிய காரியத்தை செய்தாலும், எத்தனை நாள் செய்தாலும், எவ்வளவு கோடிக்கணக்கான பொருளாதாரத்தை வாரி வழங்கினாலும் அல்லாஹ் எப்படி பார்ப்பான்? நீ உள்ளத்துல எப்படி நினைச்சிட்டு செய்தங்கிறதான் பார்ப்பான். இன்னல்லாஹ லா சுவரிக்கும், இன்னல்லாஹ லா எண்ணுரு இலா சுவரிக்கும் அம்பாலுக்கும். அல்லாஹ் உங்களுடைய வெளித்தோற்றத்தையோ உங்களுடைய செல்வத்தையோ பார்ப்பதில்லை. உலாக்கின் எண்ணுரு இலா குலூபிக்கும் அவமானுக்கும். உங்களுடைய உள்ளத்தை தான் அல்லாஹ் பார்க்கிறான். நீங்க என்ன செய்யறீங்களோ அது செய்யும் பொழுது உங்களுடைய உள்ள எப்படி இருக்குது, உங்களுடைய உள்ளத்துல என்ன நினைத்து கொண்டு செய்யறீங்க, இறைவனுடைய கூலியை எதிர்பார்த்து செய்யறீங்களா, அதுதான் அல்லாஹ் பார்க்கிறான். அப்படி செய்யும் பொழுதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கூலியை தரக்கூடியவனாக இருக்கிறான். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இறைவனுடைய அந்த மனிதனுக்கு செய்யக்கூடிய கொடுக்கக்கூடிய கூலி எப்படிப்பட்ட நிலைமையில கொடுப்பாங்கிறத எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு சம்பவத்தை சொல்லி விளக்குறாங்க. நம்ம நிறைய கேள்விப்படுற சம்பவம். மறுமை நாள்ல 3 சாராரை கூப்பிட்டு இறைவன் விசாரிப்பதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னைக்கு மறுமை நாள்ல இனி நடக்கக்கூடிய போறதை பத்தி ரசூலுல்லாஹ் இப்பவே சொல்றாங்க. 3 சாரார் யாருன்னு பார்த்தோம்னா, ஒருத்தர் வள்ளல், பொருளாதாரத்தை மக்களுக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளல். இன்னொருத்தர் யாரு? இறைவனுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர். 3வது ஆள் இறைவனுடைய பாதையில சத்தியத்தை சொல்வதற்காக தன்னுடைய மார்க்க பிரச்சாரத்தை அமைத்துக் கொண்ட மார்க்க அறிஞர். இந்த 3 பேரை அழைத்து இறைவன் விசாரிப்பான். இது நம்ம நிறைய கேள்விப்படும். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டாலும் நம்ம அதை அடிக்கடி கேள்விப்படுறது நம்முடைய ஈமான பலப்படுத்தக்கூடியதா இருக்கும். உள்ளத்துல மாசுபடாமல் காக்கக்கூடியதாக இந்த சம்பவம் அமைந்திருக்கிறது. இறைவன் முதல்ல ஒரு வள்ளலை கூப்பிட்டு கேட்கிறான், உனக்கு பொருளாதாரம், செல்வம் இதெல்லாம் வச்சு நீ என்ன செய்த அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மனிதன் அந்த பொருளாதாரத்தை, செல்வத்தை மக்களுக்காக வாரி வழங்கின அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இதெல்லாம் சொல்லிட்டு இறைவன் சொல்லுவான், இறைவன் நான் இதெல்லாம் உனக்கு வேண்டிதான் செய்தேன்னு சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுவான், இல்ல
நீ எதுக்காக செய்தன்னா கால அன்னக்க ஜவாதுன், நீ இதை எதற்காக செய்தன்னு சொன்னால் உன்னை எல்லாரும் வள்ளல் கொடையாளி என்று பாராட்டணும், அதுக்காக தான் செய்த அப்படின்னு சொல்லிடுவான். அப்ப அந்த மனிதன் நிறைய பொருளாதாரத்தை வாரி வழங்கின பிறகும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை எப்படி சொல்லிடுறான், நீ இறைவனுக்காக வேண்டி செய்யல, உன்னை வள்ளல் கொடையாளி பாராட்டுவதற்காக செய்தாய், அதை நீ உலகத்திலே அடைந்து விட்டாய், இங்க ஒண்ணு கிடையாதுன்னு நல்லா சொல்லிடுவான். இது விளக்கமாட்டு நிறைய பேசலாம், நேரம் இல்லை. அடுத்து அல்லாஹ் என்ன யாரை கூப்பிடுவான், ஒரு மார்க் அறிஞரை கூப்பிடுவான். மார்க் அறிஞர்கிட்ட கேட்கும்போது மார்க் அறிஞர்கள் இறைவா உன்னுடைய பாதையில அடி வாங்கினா உத வாங்கினா சத்தியத்தை பிரச்சாரம் பண்ண ஊரை விட்டு நீக்கம் பண்ணாங்க, அதெல்லாம் தாங்கிக்கிட்டேன், அப்படிலாம் தாங்கி நான் பிரச்சாரம் பண்ணி மக்களை உன்னுடைய பாதையில அழைத்தேன்னு சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுவான், இல்ல நீ அழைத்தது உண்மைதான், ஆனா உன்னை எல்லாரும் கால அன்னக்க காரியோன், உன்னை எல்லாரும் ஒரு பெரிய அறிஞர் பாராட்டுன்னு நினைச்சு செய்த, அதனால உனக்கு இங்க ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிடுவான். சொல்லி அவங்களும் என்ன பண்ணா இவரை நரகத்திற்கு இழுத்து செல்லுங்கன்னு சொல்லுவான். மூணாவது ஒரு ஆளை எல்லாம் கூட்டு விசாரிப்பான். அவர் உயிர் தியாகி. உயிர் தியாகினா டைரக்டா சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஆளு, யாருக்குமே இல்லாத உயர்ந்த தரஜா கிடைத்த ஆளு. அவர்கிட்ட அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது அவரும் சொல்லுவாரு, நான் இறைவா உனக்காக வேண்டி என்னுடைய உயிரை தியாகம் செய்தேன்னு சொல்லுவாரு. அல்லாஹ் சொல்லுவான், கால அன்னக்க ஜரி உன்னை எல்லாரும் வீரன்னு பாராட்டணும் அப்படின்னு செய்த, அதனால உனக்கும் நன்மை கிடையாது, நீ நரகத்துக்கு போ என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரையும் நரகத்துக்கு அனுப்புறான். இந்த 3 பேருடைய சம்பவங்களை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அல்ல அந்த 3 பேரை மட்டும் தனித்துவமாட்டு எடுத்து விசாரிப்பதா ரசூலுல்லாஹ் சொல்றது காரணம் என்ன, இந்த 3 பேரும் செய்த காரியம் மிகப்பெரிய மேம்பட்ட காரியம், யாரும் செய்ய முடியாத காரியம். எல்லாரும் பொருளாதாரத்தை வாரி வழங்குவாங்களா, எவ்வளவுதான் கோடிக்கணக்கில் சொத்து இருந்தாலும் வாரி வழங்குறது கஷ்டப்படுவாங்க. எல்லாரும் உயிரை தியாகம் பண்ண முன்னாடி போவாங்களா, ஒரு ஜான் வயிற்றுக்கு வேண்டிதான் கிடந்து கஷ்டப்படுறான் ராவும் போலாட்டு, உயிரை விடுறதுக்கு எவனா தியாகம் பண்ணது வருவானா, முன் வருவானா, வரமாட்டான். அதே மாதிரி எல்லாருமே மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ண முன் வருவாங்களா, தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக தனக்கு ஊர்ல மதிப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு ஊரோடு ஒத்து போவதுதான் எல்லாரும் பார்ப்பாங்க. அப்படி எல்லாம் தியாகம் பண்ணதுக்கு யாரும் முன் வர மாட்டாங்க. அப்படி தியாகம் பண்ணி முன்வரக்கூடிய இந்த 3 பேரை அழைத்து விசாரித்த பிறகு கூட இந்த 3 பேரும் செய்த காரியம் சிறந்த காரியம், மேம்பட்ட காரியம், உயர்ந்த தரஜாக்களை தரக்கூடிய காரியம். அப்படிப்பட்ட காரியத்தை செய்த பிறகு கூட அவர்களுடைய நிலைமை என்ன ஆயிட்டு, மறுமையில நரகத்துக்கு எல்லாம் கொண்டு போறாங்க. செய்த இபாதத்து பாவமா மாறிட்டேன். இவங்க வேற ஆள்கிட்ட பங்கு எதிர்பார்த்தாங்க, வேற நோக்கத்துக்காக செய்தாங்க, உலகத்துல ஏதாவது கிடைக்காதான்னு செய்தாங்க. அதனால அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அவங்கள நரகத்துக்கு போக சொல்லிட்டான். ஆனா அதே நேரம் சின்ன சின்ன காரியங்களை, உலக காரியங்களை, நமக்கு தேவையான காரியங்களை கூட அல்லாவுக்காக நாம செய்தோம்னு சொன்னா வேற ஒண்ணு இல்லை, சாப்பிடுறோம், சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா அதுக்கு கூலி உண்டு. நம்ம சாப்பிட்டதுக்காக வேண்டி அல்ஹம்துலில்லாஹ் தண்ணீர் குடிக்கிறோம், ரசூலுல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் தண்ணீர் குடித்து விட்டு ஒருவர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் கூலி வழங்குவான்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் அல்லாஹ் எதுக்கு கூலி வழங்குவான், தண்ணி குடிக்கிறான்னு நமக்கு தான் தாகம் கஷ்டப்படுவோம், சாப்பிடுறோம் நமக்கு தான் பசிக்கும் கஷ்டப்படுவோம். ஆனா அதை சாப்பிட்டதுக்காக வேண்டி அல்லாஹ் நம்ம கூலி அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அல்லாஹ் புகழ்ந்தோம்னு சொன்னா அல்லாஹ் கூலி தர்றான்னு சொன்னா அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான், அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யணும். நம்ம இருக்கணும், நம்ம செய்யக்கூடிய காரியம் எப்படி இருக்கணும், இறைவா நீ மட்டும் இந்த உணவை தரலன்னு சொன்னா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், நீ தந்த உணவு எனக்கு உள்ள போய் ஜீரணம் ஆகலைன்னா நான் எப்படி உயிர் வாழ்ந்திருப்பேன், அப்படி நம்ம நினைத்து கொண்டு நம்ம சாப்பிடணும். இறைவன் தான் தந்தான், இறைவன் தான் நமக்கு பசியாற்றினான், இறைவன் தான் நமக்கு தாகத்தை தீர்த்தான், அப்படி நினைத்து நம்ம ஒரு காரியத்தை, உலக காரியத்தை செய்தால் கூட அல்லாஹ் நமக்கு கூலி தரக்கூடியவனா இருக்கிறான். நாம செய்யக்கூடிய காரியம் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எண்ணம் நமக்கு எப்படி இருக்கணும், இறைவனுக்காக செய்வோம் என்று எண்ணம் இருக்கணும். இல்லைன்னு சொன்னா பெரிய காரியம் செய்தாலும் அப்படிதான். நமக்குன்னு இல்லை, சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இந்த இன்னமல் அமால் பின்னியாத் அந்த வசனத்தை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் அதுக்கு அடுத்தால சொல்லும்போது இன்னமா லிக்குல்லிம்ரின் மானவா, ஒவ்வொருவருக்கும் எண்ணியது கிடைக்கிறது, ஃபமன்கான ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யஸிபுகா. இந்த வசனம் வரும், இந்த செய்தியை சொல்லும் பொழுது எதுக்காக ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு சொன்னா, சஹாபாக்கள் ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்க மக்கால இருந்து மதீனாக்கு, தன்னுடைய உடைமைகளை தன்னுடைய சொத்து பத்துக்களை எல்லாம் இழந்துகிட்டு அந்த ஊரை விட்டு அவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிட்டு மதீனாக்கு வந்திருக்கிறாங்க. மதீனாக்கு வந்த மக்கள் அவருடைய உள்ளத்துல என்ன இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க மதீனாக்கு வந்தீங்க, நீங்க தியாகத்திற்காக அல்லாஹ்விடம் கூலி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வந்தீங்கன்னு சொன்னா அதுக்குள்ள கூலி உங்களுக்கு கிடைக்கும். அப்படி நீங்க தியாகம் பண்ணி அதுக்காக வேண்டி வராம மதீனாவுக்கு வந்தா நல்ல மனைவி கிடைப்பாங்க, நல்ல சொத்து பத்து கிடைக்கும், விவசாயத்துல நிலம் கிடைக்கும், இங்க வந்தா செழிப்பா இருக்கும், அப்படி நினைச்சு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதுக்குள்ள நன்மை தான் கிடைக்கும். இப்போ ஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி, நீங்க என்ன நினைத்து வந்தீங்களோ, நீ பெண்ணை மணக்கணும்னு சொல்லி வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த பலன் தான், நல்ல பெண்ணு கிடைப்பாங்க.
அதோடு நிறுத்தணும். அல்லாட்ட இருந்து கூலி கிடைக்காதுன்னு சொல்லி ரசூல்லா சொன்னாங்க. அப்ப சஹாபாக்களுக்கு ரசூல்லா எப்படி எச்சரிக்கிறாங்க, நீங்க என்ன செய்தாலும் அல்லாவுக்கு வேண்டி செய்யணும்னு நினைச்சுவாங்க. பெரிய ஹிஜ்ரத்து போன்ற காரியத்தை நீங்க தியாகம் பண்ணி வந்தா கூட அல்லாவுக்காக வேண்டி நீங்க செய்யலன்னு சொன்னா அதுல உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. அப்ப நாம செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நம்முடைய எண்ணத்தை இறைவனுக்காக செய்கிறோம் என்ற பரிசுத்தமான எண்ணமாக நாம் மாற்றி நாம செயல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதான் மறுமையில நமக்கு கூலி கிடைக்கும். அப்படி கூலி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியருள் புரிவானா என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.